2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி பிரதமருக்கான வந்த வாக்கு அதில் அண்ணாமலையின் துளி அளவு கூட இல்லைன்றாங்க. அப்போ 19ல் அப்போ மோடி இல்லையா பிரதம மந்திரி வேட்பாளரா? 14ல் அப்பவும் மோடி அவர்கள் இல்லையா? எப்பவுமே அவர் தானே, அப்ப ஏன் அவ்வளோ வரல? ரைட் சார். என்ன ரைட் சார்? ரைட். அதான் இன்கன்வீனியன்ட்டா கேட்டா உடனே டகுல் வாங்கிடுறது. சார், உண்மையிலே பாஜகவில் சேரும் முன்பு யாருக்காவது அண்ணாமலை தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். ஒரு பொடி பையனுக்கு தெரியுமா? இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு தெரியுமா? இது தாவேகாவை வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நாத்தாக்காவும் தாவேகாவும் சொன்னாங்க. அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கினாங்கல்ல. அப்ப இது ஆர்எஸ்எஸ் ஓட 2501வது பிரான்ச் அப்படின்னு சொன்னா அப்ப நாளைக்கு அவங்களோட போவாங்கன்னு அர்த்தம். புரியலையா அவங்களுக்கு இதெல்லாம்? சனாதனம்னா எல்லா மதமும் அப்படின்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. இல்ல, அவருக்கு பொது அறிவு இல்ல சார். இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்களுடைய கட்சிக்காரங்க எத்தனை பேரோட பசங்க ஹிந்தி படிக்கிறாங்க? நான் எடுத்து காமிக்குவா லிஸ்டே? இன்னைக்கு 8வது படிச்சுட்டு இருக்கவங்க அன்னைக்கு ஓட்டு போடுற வயசு வந்துடும். ஸோ அவங்களும் வர போறாங்க. 45, 55, 65 அப்படின்னு போயிட்டே இருக்க போது அவங்களுடைய வாக்கு வங்கி. அப்ப திமுக, அதிமுக அதெல்லாம் கழிச்சு இல்லாமா அவங்க இனிமே தேர்தலில் போட்டி போடவே மாட்டாங்களா? இல்ல சார், நானா பேசல. இது உங்களை யாரோ பின்னாடி பேச வைக்கிறாங்க. ஊரு உலகம் பேசுது. நீங்க வாயோ குவிக்கையில் பின்னாடி இருந்து யாரோ டாப்பிங் கொடுக்குறாங்களா? ஜென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இது? ஆமாங்க சார், பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல? அண்ணாமலை பாஜக வந்துட்டாரு. அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் சார்? எவ்வளவு செலவு பண்ணி அவரை வளர்த்தாங்க மத்திய பாஜக. அதுக்கு துரோகம் பண்ணிட்டு வரலாமா? அப்படியா? அவரை வளர்த்தாங்கன்னா அவரும் தான் கட்சியை வளர்த்தாரு. சும்மாவா போனாரு? என்ன வளர்த்தாரு? என்ன வளர்த்தாரா? 11.24% அப்படின்னு வளர்த்து காமிச்சார்ல. அப்படியா? என்ன அப்படியா? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் பாருங்க. ஆமா சார், 2024 பாராளுமன்ற பண்ணார்ல. ஆனா அவ்வளவுதான். நீங்க வளர்த்தீங்க, அவரும் வளர்த்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் இது தானே. ரைட்டு சார். ஆனா பல அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் அது அவரால வந்தது இல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி பிரதமருக்கான வந்த வாக்கு அதில் அண்ணாமலையின் துளி அளவு கூட இல்லைன்றாங்க. அப்ப 19ல் அப்ப மோடி இல்லையா பிரதம மந்திரி வேட்பாளரா? 14ல் அப்பவும் மோடி அவர்கள் இல்லையா? எப்பவுமே அவர் தானே, அப்ப ஏன் அவ்வளோ வரல? ரைட் சார். என்ன ரைட் சார்? அதான் இன்கன்வீனியன்ட்டா கேட்டா உடனே டகுல் வாங்கிடுறது. இல்ல, நான் டகுல் வாங்கல சார். 2014 2 இடம் வெற்றி பெற்றது. அப்ப 19ல் அண்ணாமலையே இல்ல, ஒரு இடத்துல தான் ஜெயிச்சீங்க. அதுக்கு என்ன காரணம்? இருங்க சார், ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். 2024 அண்ணாமலை தலைமை தாங்கியது. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே சார். அப்ப 26ல் 4லேருந்து 1 ஆச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓ, இப்படி வந்தா அப்படி போவீங்க. நீங்க அது மாதிரி கேள்வி கேட்டா நீங்க இடக்க மண்டக்க கேட்டா நாங்க குண்டக்க மண்டக்க தான் பேசுவோம். குண்டக்க மண்டக்கா பேசுங்க. உண்மையில சார், இப்ப தமிழகத்தில் தேசிய நீரோட்டம்லாம் எடுபடாது. மாநில மக்களின் மொழிகள்ல பேசினாதான் கட்சி வளரன்ட்டு புத்தருக்கு எங்கேயோ உட்கார்ந்த பிறகு ஞானோதயம், எங்கேயோ இல்ல, போதி மரத்தடியில. அதுதான் போதி மரத்துல உட்கார்ந்த பிறகு இவருக்கு இமயமலை போயிட்டு வந்த பிறகு இந்த இது வந்துதா? ஏதோ வந்தது இல்ல, மற்றவங்களுக்கு வரவே இல்லையே. அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? உண்மையிலே பாஜகவில் சேரும் முன்பு யாருக்காவது அண்ணாமலை தெரியுமா?
சொல்லு பார்க்கலாம். ஒரு பொடி பையனுக்கு தெரியுமா? இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். ஜட்டி போடாத குழந்தை கூட தெரியாது சார். சரி, இன்னைக்கு மொத்த பேருக்கு தெரியுது. சரி, இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? நான் பைரவியோட புருஷன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்ட திறந்துட்டு ஒருத்தர் வந்து நிப்பாரு. ஞாபகம் இருக்கா? அபூர்வ ராகங்கள். ஆமா, அந்த படத்துக்கு முன்னாடி அவர் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவரை வந்து அவங்க கூட இருந்த பஸ் கண்டக்டர்களுக்கு தெரியும், டிரைவர்களுக்கு தெரியும், அந்த ரூட்ல போன ஜனங்களுக்கு தெரியும், என்ன பெரிய அளவுல தெரியாது. ஆமா சார். இப்போ அபூர்வ ராகங்கள்ல பாலச்சந்தர் அவருக்கு ஒரு ரோலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடன்னு மேல வந்துட்டாரு. இப்ப நோ டர்னிங் பேக். இன்னைக்கு அவரை தெரியாதவன் யாருமே கிடையாது இந்தியால. முழுக்க அவருடைய திறமையால் மேல வந்தார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை இருங்க சார், இவரு அடுத்தவங்கிட்ட காசை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கிட்ட கட்சியை வச்சுக்கிட்டு வளர்ந்தவர் சார். விஜய் மாதிரி சுயம்பா வந்தவர். அவசரப்படுறீங்க. ஒருவேளை கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த அபூர்வ ராகங்கள்ல அவருக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அவருடைய விடாமுயற்சி, ஏன்னா வேலையை விட்டுட்டு வந்தவர் ரஜினி அவர்கள், நான் சினிமா தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு வந்தாரு. அவர் கேபி சான்ஸ் கொடுக்காட்டாலும் வேற யாராலும் கொடுத்துருக்க போறாங்க. அப்பவும் அவருடைய திறமை இருக்குன்றதுனால அவர் மேலதான் வந்திருப்பாரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேபி இல்லைன்னா அவர் வந்திருக்கவே முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு எந்த பைத்தியக்காரனும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய திறமையால் மேல வந்த சூப்பர் ஸ்டார். அதைத்தாங்க நானும் சொல்றேன். என்னவோ வந்து இவருக்கு இடம் கொடுத்தாங்கன்றதுனால நான் பாஜகவை குறை சொல்லவில்லை. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சரியான திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இதே பாஜக தான் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களையும் அவங்க தான் வந்து கொண்டு வந்தது. ஆனா அவங்க காலத்துல எல்லாம் வந்து டபுள் டிஜிட்னு போல, இவரால்தான் டபுள் டிஜிட் போச்சு. உடனே நீங்க வந்து அது மோடி அவர்களுக்காகனா 19 ஏன் அவ்வளவு போல, 14 ஏன் போல, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். 16 ஏன் போல, சரி அது சட்டமன்ற தேர்தல், 21 அதுவும் சட்டமன்ற தேர்தல். ஆனா 14, 19 ரெண்டுமே பாராளுமன்ற தேர்தல், மோடி அவர்கள் தானே பிரதம மந்திரி, அப்பெல்லாம் ஏன் டபுள் டிஜிட் தாண்டல அப்படின்றதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அப்ப இதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி சார், உண்மையில நான் கேட்கிறேன், அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்ப பாஜகவிலிருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு. இதை பத்தி தமிழக சிபிஎம் செயலாளர், RSS 2500 பிரான்ச் இருக்கு, இது 2501, இது மாரிசன் மால் அப்படின்றார் சார். அப்படியா? அப்பனா சீக்கிரமே வந்து அவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியோட கூட்டணிக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்படிங்க. ஏங்க இது தாவேகாவை வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க. RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நாத்தாக்காவும் தாவேகாவும் சொன்னாங்க. அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கினாங்கல்ல. அப்ப இது RSS ஓட 2501வது பிரான்ச் அப்படின்னு சொன்னா அப்ப நாளைக்கு அவங்களோட போவாங்கன்னு அர்த்தம். புரியலையா உங்களுக்கு இதெல்லாம்? இப்ப தாவேகாவை பாஜகவோட பி டீம்னு சொன்ன வாய் தானே இது. இப்ப எந்த மூஞ்சி வச்சு நாங்க போய் உட்காந்து நிக்கிறாங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க அவங்கள. அப்ப அன்னைக்கு சொன்னது பொய், நாங்க ஓட்டு வாங்குறதுக்காக ஊரெல்லாம் புடிக்கின்னு தெரிஞ்சோம், மக்களை ஏமாத்தினோம், இன்னைக்கு வந்து இப்படி டகால்டி இங்க வந்துட்டோம் சொல்ல. அப்படி இல்லைன்னா எப்படி? அது வந்து திரு விஜய் அவர்கள் மத சார்பற்றவர், ஒரு செக்குலரிஸ்ட். ஆனா இவர் அப்படி இல்லை. எப்படி பாஜக பெற்றெடுத்த பிள்ளை வந்து செக்குலரிஸ்ட் அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்களா சார்? அதுதான் உண்மை சார். எது உண்மை சார்? அரசியல் எதுக்காலும் பேசலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதேதான். அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து 2501வது பிரான்ச் சொன்னவர் நாளைக்கு அவரோட கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இப்பெல்லாம் அவங்க திராவிட மாடலோட பாஜக RSS சம்பந்தம் இருக்கவங்களோட தான் கூட்டணிக்கு போனோம்னு காத்து நிக்கிறாங்க. புரியுதா? இவ்வளவுதான் நான் சொன்னது சார். இவர் எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு தெரியும்? மொத்த பேருக்குமே தெரியும். என்னன்னு தெரியும்? பாஜக அண்ணாமலை யார்? அவர் பாஜகவின் மாநில செயலாளர். அவரு யாருன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு தெரிஞ்ச விஷயம் தாவேகா பாஜகவோட பி டீம். அப்புறம் ஏன் போய் சேர்ந்தீங்க? வெக்கம் இல்ல? அது வெக்கம் இல்ல, அது சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ரைட், வெக்கம் இல்ல. அது வந்து அவர் உண்மையை உறுதிப்படுத்திருக்கார். என்ன உறுதிப்படுத்திருக்கார்? விஜய் அவர்கள் என்ன உறுதிப்படுத்திருக்கார்? நான் வந்து மத சார்பற்றவர். அப்ப அன்னைக்கும் அவர் தானே அதை தானே சொல்லியிருந்தாரு. என்னைக்காவது வந்து நான் மத சார்பு உள்ளவன்னு சொன்னாரா அவரு? யாரு? என்னைக்குமே நாங்க மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க தாவேகால. சரி. அப்ப அன்னைக்கு ஏன் பாஜகவோட பி டீம்னு சொன்னீங்க? சரி சார். திரு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில்
சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அழிக்க வேண்டும்னு சொன்னார். ஆமா, ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல, அழிக்கிறதுனா ரப்பர் போட்டு. ஓ அப்படியா, உங்க இது இருக்கு. நான் என்ன சொல்லலாம், எழுதிட்டு அழிக்கிறோம்னு சொல்லலாம்ல. ஓ அப்படியா, ஓகே. உடனே பொங்கி எழுந்தாருல யாரு? சனாதனத்தை. யாரு? அது இந்து மக்களோடு பண்பற்றது, ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம், அப்படிதானே இவர் சொன்னாரு. யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அதுல என்ன தப்பு? அப்பன்னா அவர் இந்துத்துவாதி தானே. என்ன இந்துத்துவவாதி? இதெல்லாம் இந்துத்துவம்னா என்ன? அவர் எப்படி மத சார்பற்றவர் ஆவார்? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்துத்துவத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்குதுன்னு தெரியுமா? அது ஒரு கலாச்சாரம், பண்பாடு. அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் எரியுது? அதாவது இதுவே நான் கேட்டுறேன், சனாதனம்னா இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிறீங்களா? அவர் சனாதனத்தை அவர் அழிக்கணும்னு சொன்னாரு, அதுக்கு எதிர்த்து அண்ணாமலை குரல் கொடுத்தாரு, அதனால அவர் இந்துத்துவான்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஆனா சனாதனம்னா என்னன்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா? சனாதனத்தை அழிக்க வேண்டும்னு பேசியிருக்கீங்களா அப்படின்னதுக்கு, நான் என்ன இந்து மதம் மட்டுமா சொன்னேன், எல்லா மதத்தையும் சொன்னேன் அப்படின்னாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சனாதனம்னா எல்லா மதமும் அப்படின்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. இல்ல, அவருக்கு பொது அறிவு இல்ல சார். அதை என்கிட்ட சொல்ல. சனாதனம் என்றவள இந்துதான். அவர் அப்படி சொல்லலையே. இந்துடைய அவர் அப்படி சொல்லலையே, எல்லா மதத்தையும் தான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுதான் சரி சார். உண்மையிலே தமிழகத்தில் பாஜக தன்னால் கால ஒன்ற முடியவில்லை, ஆட்சி பிடிக்க முடியல, எவ்வளவோ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பார்த்தது. ஐயா, அதாவது நரி இருக்குது, நரி திராட்சை பார்த்தது, பார்த்துட்டே இருந்து அதனால முடியல. ஐயா அது புளிப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருதுல. சரி, அதே மாதிரி இப்ப அப்படின்ட்டு இது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு பாஜக. இப்ப இன்னொரு முகத்தை வச்சுட்டு அண்ணாமலை உள்ள கொண்டு வருவது தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாங்களா சார்? இல்ல, நீங்க எப்பலேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு முற்போக்கு அரசியல்வாதியா மாறினீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, அவ்வளோ செலவு பண்ணி வளர்த்து விட்ட பாஜகவுக்கு துரோகம் செய்து விட்டார் அண்ணாமலைன்னு சொன்ன அதே வாயால இப்ப பாஜக இன்னொரு முகமாக அண்ணாமலை முன்னிறுத்துறது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப பாஜகவும் அண்ணாமலையும் பிளான் பண்ணி பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப துரோகம் பண்ணதுன்னு சொன்னதை ஏத்துக்க முடியாது. இதுல எதுல நீங்க உறுதியா இருக்கீங்க? அண்ணாமலை துரோகம் பண்ணிட்டாருன்றதுல உறுதியா இருக்கீங்களா, இல்ல அண்ணாமலையும் பாஜகவும் சேர்ந்து பிளான் பண்றாங்கன்றதுல உறுதியா இருக்கீங்களா? இல்ல சார், நானா பேசல. இது உங்களை யாரோ பின்னாடி பேச வைக்கிறாங்க. ஊரு உலகம் பேசுது. நீங்க வாயோ குவிக்கையில பின்னாடி இருந்து யாரோ டாப்பிங் கொடுக்குறாங்களா? இல்ல சார், ஊரு உலகம் பேசுது சார். ஊரு உலகம் 1000 பேசுங்க. இதே நாதாகா, தாவேகா, RSS, பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் இன்னைக்கு அங்க கூட போய் சேர்ந்துட்டு KN நேரு அவர்கள் FIR விஷயத்துல அது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடந்திருந்தால் அது அரசியல் பழிவாங்கும் போக்கு என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லறியா? இருக்கு சார். அப்புறமா இப்பொழுது ஆளுகின்ற தாவேகா அரசு பட்டியலினத்திற்கு அதிகமாக மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க, ஏறக்குறை 8. அதனால் இந்த OBC எல்லாம் சேர்த்து அதை வச்சு ஓட்டாக மாத்துவ அப்படி ஒரு கணக்கு போறாராம். அப்புறமா DMK அதிமுகவிலிருந்து அதிகமான வாக்குகளை பெற முயற்சிக்க போறாராம். அப்புறமா DMK உடைய கோர் ஓட்டு எடுக்க போறாராம். இப்படி எல்லாம் எடுத்து நான் முதல்வர் ஆயிடுவேன் சொல்லி அப்படின்ட்டு சொல்றாங்க சார். அது முடியுமா? இப்ப தாவேகா 35% வாங்குது, எங்க வாங்குச்சு சார்? அவரு நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க. இருங்க சார், மக்களுடைய வாக்குகள் தானே. சரி சார், அவ்வளவுதான், ரைட்டு. இப்ப ஒண்ணு தாவேகா எப்படி வாங்குச்சுன்னு சொல்றீங்களா, அது இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் ஒரு நடு ரோட்ல போ வைப்போம், திரு அண்ணாமலையை அடுத்த பக்கம் அதே ரோட்ல போக வைக்கும். அவர் பின்னாடி யார் அதிகமான மக்கள் கூட்டம் வரும்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு வருவாங்க? அப்ப இனிமே எலெக்ஷன்லாம் வேணாம். நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், பேச விடுங்க. யாருக்கு அதிகமா இனிமே என்ன பண்ணலாம்,
எலெக்ஷன் வைக்காம எதுக்கு அவ்வளோ 1000 கோடி எல்லாம் செலவு பண்ணிக்கின்னு யார் யாரெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு திங்கக்கிழமை இவரு, செவ்வாய்க்கிழமை இவரு, புதன்கிழமை இவரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போக விடுவோம். யாருக்கு அதிகம் சமாளிக்கிறது இல்ல நீங்க கேக்குற கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்ல முடியும். அப்ப யாருக்கு அதிக கூட்டம் வருதோ இவர் தான் சிஎம், இவருக்கு தான் அதிக கூட்டம் வருது, போதுமா? அது இல்ல, அது எது இல்ல. நான் எதுக்கு தெரியும் வித்தியாசம் சொன்னேன். என்ன வித்தியாசம்? திரு விஜய் அவர்கள் கரிஸ்மாட்டிக் லீடர், 30 வருட சினிமாவில் இருந்தவர். அதாவது கை சப்பர குழந்தை கூட அவருக்கு ஃபேனா இருக்கு. சரி, ஆனா அது வந்து ஓட்டு போடாது. அப்ப இல்ல, அவர் இருக்க அந்த குழந்தைகளும் வளர வர அது ஓட்டாக மாறும். ஆனா இவருக்கு இன்னும் இளைஞர்கள் வந்தாங்க. சரி, அப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டா? ரைட், விஜய் அவர்களுக்கு தான் வந்து பயங்கர கரிஸ்மேட்டிக் லீடர், அவருக்கு தான் பெரிய செல்வாக்கு இருக்கின்றது. இப்ப இருக்கின்ற 35% அப்படின்றது அடுத்த 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தல் வரும்போது இன்னைக்கு 8வது படிச்சுட்டு இருக்கவங்க அன்னைக்கு ஓட்டு போடுற வயசு வந்துடும். ஸோ அவங்களும் வரப்போறாங்க. 45, 55, 65 அப்படின்னு போயிட்டே இருக்க போது அவங்களுடைய வாக்கு வங்கி. அப்ப திமுக, அதிமுக அதெல்லாம் கழிச்சு இல்லாமா? அவங்க இனிமே தேர்தலில் போட்டி போடவே மாட்டாங்களா? இருங்க சார், நீங்களே வந்துட்டீங்க. அதாவது அவர் கணக்கு போடுகிறார். திரு அண்ணாமலை அவர்கள் இனி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சார், எந்த தேர்தல் என்றாலும் விஜய் வெசஸ் அண்ணாமலை, அண்ணாமலை வெசஸ் உதயநிதி, இப்படிதான் இங்க சேர்க்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. அவர் இனி வந்து இளைஞர்களுடைய இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இனி தேர்தலை முடிவு செய்ய போற இளைஞர்கள் தான். இருங்க, ஜென்சி. ஓ, விஜய் சொல்லுங்க. அப்ப வயசானவங்க எல்லாம் ஓட்டு போட போறதே கிடையாது. அது இல்ல, என்ன இது இல்ல, அதாவது 18ல இருந்து இருங்க சார், 40 வயதுக்குள்ள 110 வயசு வரைக்கும் இருக்க யார் வேணா ஓட்டு போடலாம். ஆமாங்க சார். ஆனால் இந்த நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது 10 கோடி இந்த கோடி அந்த கோடி இல்லாம இருங்க சார், அதுக்கு முன்ன சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. இல்ல, நான் என்ன சொன்னேன்? இருங்க, தேர்தல் நிக்கிறேன் அப்படி. ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் 234 தொகுதியில் அவர் முகமாக இருந்தது. ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் எம்எல்ஏ இனி செலவே செய்யாமல் வெற்றி பெறலாம்னு ஒரு கள அமைச்சர். அதை பார்த்துட்டு சொல்றேன், அதேதான் நரிக்கதன் தான் இந்த புலிக்கோ அப்படின்ட்டு. அப்ப என்ன அரசியலை விட்டு போயிட்டாரா? அவரு இனிமே ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டாரா? நீங்க சொல்றீங்க 234 தொகுதியிலும் இவர் தான் முகம், முன்ன பின்ன கேண்டிடேட் யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டான்னு சொன்னீங்க. நான் ஒத்துக்கிறேன் சாமி, நான் இல்லன்னு. அப்படித்தான் ஜெயிச்சாங்க. அப்ப என்ன இனிமே வந்து திமுக அதிமுக கட்சி எல்லாம் கழிச்சிட்டு அவங்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க போயிடலாமா? அவங்க எல்லாம் அரசியல்ல போட்டி போட போறதே கிடையாதா? பல அரசியல், அதாவது இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்னா அரசியலை விட்டு ஒதுங்கி போனா இந்த கேள்வியை கேட்கலாம் நீங்க. அவர் வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி நிக்கிறீங்க நீங்க. அப்பனா சரி சார், அதாவது இது வரைக்கும் முல்லை பெரியார் வாய் திறக்கவில்லை, மேகதாதுக்கு வாய் திறக்கவில்லை. யார் சொன்னது? காவேரிக்கு வாய் திறக்கவில்லை. மேகதாது விஷயத்துல அங்க பாஜக ஆட்சியில் இருக்கும்போதே இங்க வந்து போராட்டம் பண்ணவர் தான் அண்ணாமலை அவர்கள். வரலாறு தெரியாம பேசாதீங்க, வரலாறு முக்கியம் அமைச்சரே. அப்படிங்களா சார்? உண்மையிலே திரு அண்ணாமலை அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் போட்டு கொடுத்த ரூட்ல ஃப்ரீயாக பயணிக்க போகிறார். திருப்பி திருப்பி அவர் போட்ட ரூட் அவர் பார்த்துதான் சார் இப்ப எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. அப்படியா? அப்போ வைகோ அவர்கள் திமுக இருந்து பிரிஞ்சு வந்தாரு, மதிமுக ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பாதையில விஜய் அவர்கள் வந்தாரு நீங்க சொல்லுவீங்களா? அவர் ஃபார்முலா தோற்றுவிட்ட ஃபார்முலா, இது வெற்றி ஃபார்முலா. தோக்குறாரு இருக்கிறாரு, நீங்க கட்சி பத்தி தான் சொல்றீங்க. அப்படி அவ்வளவுதான், புரியுதுங்களா? அப்படி பார்க்க போனா தமிழகத்துல வந்து சினிமால இருந்து கட்சி ஆரம்பிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பாக்யராஜ் அவர்கள் இருக்காரு, டிஆர் அவர்கள் இருக்காரு, சிவாஜி கணேசன் அவர்களே கட்சி ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் தேராத போயிடுச்சு சார். அப்ப சரி, அப்ப எம்ஜிஆர் அவர்கள் ரூட்ல இவர் வந்தாருன்னு யாராவது சொல்றீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் ரூட்ல இவர் வந்தாருன்னு சொல்றீங்களா? அதை மட்டும் ஏன் இவருக்கு மட்டும் தனி வழின்னு சொல்லிக்கிறீங்க நீங்க? இப்ப வந்து கல்டிவேட்டில் எடுபட அதை உடைக்க போறான்னு சொல்ற, அது என்ன சார்? அவர் உடைக்கிறாரா இல்லன்னு பொறுத்து இருந்து பாருங்க. உங்களுக்கு ஏன் எரியுது? அப்பனா கல்டிவேட்டனா, அதாவது திரு விஜய் அவர்களுக்கு 53 வயது, இவருக்கு 43 வயது, ஏறக்குறைய 10 வருடம் டிஃபரன்ஸ். அப்புறமா சினிமாவிலிருந்து சிவகார்த்திகேயன், சூர்யா,
இப்படி அவங்க எல்லாம் கட்சி இல்ல ஆரம்பிச்சாங்களா? இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது ஆ. இதெல்லாம் இதுன்ட்டு அவர் பயப்பட்டு தான் இந்த கல்டிவேட் ஒரு வேர்டு யூஸ் பண்றாரா? இனி மக்கள் தான் இது பண்றாரா? அவரு சொல்றாரு, அதை ஜனங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா, இதோட மேட்டர் ஓவர். சரியா? இப்போ சிவகார்த்திகேயன் வந்தா யாரு பயப்படணும்? யாரு? அண்ணாமலை பயப்படணுமா? ஆமா, அவரு ஏன் பயப்படணும்? அப்போ இருங்க, நான் கேட்கிறேன், இருங்க சிவகார்த்திகேயன் ஃபார் தட் மேட்டர் அவர் அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 2031 தேர்தலையே குதிக்கிறாருன்னு சொன்னா, ஆட்சியில இருக்கவங்க தான் நம்ம ஆட்சி போயிடுமோன்னு பயப்படணுமே தவிர மத்தவங்க ஏங்க பயப்படணும்? என்னங்க நீங்க கேட்கல? இவருக்கு ஓட்டு விழாம போயிடும்ல. எப்படி இவருக்கு? ஆமா, அவருக்கு ஒரு ஃபேஸ். சரி, ரைட். அவர் ஒரு சினிமா. அப்போ சிவகார்த்திகேயன் வந்தா அண்ணாமலைக்கு ஓட்டு விடாது. ஏன்னா தமிழக மக்கள் அப்படி பார்த்து விட்டார்கள். பாத்துட்டாங்க, ரைட். இப்ப சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ், இன்னும் யார் யாரெல்லாமோ இருக்கவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அண்ணாமலைக்கு ஓட்டு விடாது அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் என்ன பண்ணணும்? இவங்களெல்லாம் கட்சி ஆரம்பிக்காதன்னு சொல்லணுமா? ஆமா, அப்படிலாம். ஆமா, அவர் ஒரு எங்க சொன்னாரு அவரு? எப்படி நீங்களாம் கட்சி ஆரம்பிக்காதன்னு சொன்னாரு? இனி எடுபடாது அப்படின்ட்டு அவ்வளவுதாங்க. அவங்களுக்கு பயமுறுத்துறாரு. யார பயமுறுத்துறாரு? நான் சொன்னேன், அப்படி பயப்படுறவங்க அரசியலுக்கே வரக்கூடாது. அப்படி பயப்படுறவங்க எல்லாம் அரசியல் தகுதியா இருப்பாங்களா? இதுக்கே பயந்துட்டாங்கன்னா அப்புறம் அப்படி நாளைக்கு அவங்க எப்படி அரசியல களமாறுறது? கட்சி ஆரம்பிக்க போறேன் நான், புது கட்சி, இப்ப மக்கள் இயக்கமா அதுக்கு ரெடி பண்ண வேண்டும். செய்தியாளர் நேராக சந்திக்க வேண்டியது ஏன் சமூக வளத்தில் பேசணும்? இதுக்கு முன்னாடி இப்பவும் சரி, இது வரைக்கும் செய்தியாளர்களை நேருக்கு நேர் சந்தித்து கேட்ட கேள்விகள்லாம் சரமாரியா பதில் கொடுத்த ஒரே ஒரு அரசியல் தலைவர்னா தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடந்தது அப்படின்னு தெரியும். அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் ஒரு பதில் சொல்வார். இதெல்லாம நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புன்றது இது வரைக்கும் மோடியும் செத்துக்கொள்ளுங்கள். மோடி இதை வரங்க இங்கேயே தமிழகத்திலேயே சேனல்களுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கார். புரியுதுங்களா? அதனால பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கல அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அவரு போற இடத்துல எல்லாம் வர்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் பத்திரிகையாளர்களோட சந்திச்சு கேள்வி கேட்டுக்கிறாரு, பதில் சொல்லி நிக்கிறாரு. அவரை போயிட்டு ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க கேள்வி கேட்கறீங்க? விளங்கின மாதிரி இல்ல இருங்க. அப்ப இருந்தது வேற, இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பது வேற. ஏன்னா பாஜக என்ற கட்சியிலிருந்து வெளிவந்து கட்சி ஆரம்பிக்கிற அப்பன்னா நீங்க பாஜகவை எதிர்ப்பீர்களா? அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்கள் தமிழகத்துக்கு முரணா இருக்கு, அதெல்லாம் எதிர்ப்பீங்களான்னு எது முரணா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? எது முரணா இருக்குன்னு சிஏஏ திட்டம் என்ன? சிஏஏ என்ன? விவசாயிகள் சிஏஏ என்ன எனக்கு சொல்லுங்க. இது என்ன? இந்த மும்மொழி சிஏஏக்கும் தமிழகத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கு சொல்லுங்க. திட்டம் என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டம் இந்தியாவில் இருக்க யாருக்கும் பொருந்தாது. புரியுதுங்களா? இங்க சில பேர் விளக்கண்ண மாதிரி அது என்னன்னு கூட தெரியாம எதிர்த்து நிக்கிறாங்கன்னா நீங்க பாட்டுக்கு சிஏஏ தமிழகத்துக்கு எதிரானு சொல்றீங்க. சிஏஏ அப்படின்றது இந்தியாவில் இருக்க குடிமக்களுக்கு பொருந்தாது. அத புரிஞ்சுக்காங்க. அப்பனா திமுக எதிர்த்தது ஏன்? அவங்கள போய் கேளுங்க. அவங்க கிட்ட போய் சிஏஏ கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தது ஏன்? விசிக எதிர்த்தது ஏன்? அவங்களெல்லாம் அறிவில்லாமல் எதிர்த்தார்களா? நீங்க அவங்கள யாரையாவது கூட்டணும். உங்களுக்கு அதிகமான அறிவு இருக்கா? கண்ணன், நான் ஒண்ணு சொல்றேன். ஜிஎஸ்டியை எதுக்குறோம்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி பத்தி எனக்கு அவ்வளவு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னவர் ஒரு தலைவர். தந்தி டிவியில அசோகவர்தினி கேள்வி கேட்கறாங்க. ஜிஎஸ்டியில ஸ்டேட் ஜிஎஸ்டி 50%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 50%, ஆட்டோமேட்டிக்கா இந்த 50% வந்துரும் அப்படின்னும் போது இல்ல அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்னு ஓப்பனா பேட்டியில சொன்னவர் தான் ஒரு தலைவர். அப்ப அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? எனக்கு ஜிஎஸ்டி பத்தி முழுசா ஒண்ணுமே தெரியாம நீங்க அதை எதுக்குறோம் சொல்றீங்களான்னு யாராவது போய் கேட்டீங்களா அவங்க கிட்ட? இப்ப சிஏஏக்கும் இந்தியாவில் இருக்க குடிமக்களுக்கும் என்ன சம்பந்தம் யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? இப்ப நீங்க தான் எனக்கு பதில் சொல்லுங்களேன். சிஏஏ சரி அவங்களெல்லாம் விட்டுருங்க. சிஏஏனால தமிழகத்துல இருக்கிறவர்களுக்கு என்ன பாதிப்பு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது சிஏஏன்னு சொன்னீங்க. சிஏஏவால தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க. தமிழர்களை ஏத்துக்கொள்கை, மும்மொழி கொள்கை ஏத்துக்கொள்கை, சிஏஏவால தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் அதாவது இனி நான் தேசிய கட்சி இதெல்லாம் தெரியாதனால் நான் தமிழக மக்கள் விருப்பப்பட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் சொன்னாரா அண்ணாமலை அவர்கள்? எதிர்க்கிறோம் சொன்னாரா? அதாவது மக்கள் விரும்ப மாட்டாங்க. விரும்பாத நீங்க எல்லாம் பேசாதீங்க.
இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்களுடைய கட்சிக்காரங்க எத்தனை பேரோட பசங்க ஹிந்தி படிக்கிறாங்க? நான் எடுத்து காமிக்குவா லிஸ்ட்? அது தெரியும். ஏன் அவங்க நடத்துற ஸ்கூல்லயே ஹிந்தி வச்சு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மக்கள் ஏத்துக்க மாட்டான்னு சொல்றீங்க? காசு கொடுத்து படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் மக்களா தெரியலையா உங்களுக்கு? கஷ்டப்படுறவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்கிறான், அவனுக்கு மட்டும் தான் ஹிந்தி கூடாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? மக்கள் ஏத்துக்கிறான்னு சொல்லாதீங்க. அப்படி பார்க்க போனா தயாநிதி மாறன் எதுங்க ஹிந்தி படிச்சாரு? யார் அவரை போய் ஃபோர்ஸ் பண்ணாங்க சொல்லுங்க? ஹிந்தி தெரிந்ததுனால எடுத்த உடனே ஒரு கேபினட் மினிஸ்டர் ஆச்சுன்னு பெருமையா சொன்னாங்கல்ல, யாராவது கேட்டீங்களா? மற்றவங்க எல்லாம் வந்து ஏழை பாதைங்களெல்லாம் வந்து ஹிந்தி படிக்காதுன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் ஹிந்தி படிச்சு மந்திரி ஆறாங்களா, யாராவது கேட்டீங்களா? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க? மக்கள் போய் கேட்டீங்களா நீங்க? உங்களுக்கு ஹிந்தி வேணுமா வேணாமா, உங்க பசங்க ஏன் ஹிந்தி படிக்கிறாங்க, யாராவது போய் கேட்டீங்களா? மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, வாய் கூசாம பேசுறீங்க. ஓ, அப்பனா மக்கள் மனதை விரும்பி திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சாங்கன்றீங்க. அதனால தானே அவங்க வீட்டுல பசங்களை வந்து ஹிந்தி படிக்க வச்சுருக்காங்க. சரி சார். திமுக இருக்கவங்களே ஹிந்தி படிக்க வச்சிருக்காங்க. அந்த திமுகவுடைய அந்த குடும்பமே ஹிந்தி படிக்க வச்சுதான் மந்திரி ஆக்கினாங்க. நீங்க என்னடா ஹிந்தி படிக்கல ஜனங்க அப்படின்னு வளரி நிக்கிறீங்க. சரி சார், நான் உண்மையிலே கேட்கிறேன், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் ஆகிடுவாரா? விஜயை மூர்க்கமாக எதிர்ப்பாரா? திமுகவை மூர்க்கமாக எதிர்த்தவர் அப்படியெல்லாம் செய்வாரா? அப்படி எதிர்த்தாதான் அவர்கள் எதிர்காலம் இருக்கு, எப்படி செய்ய போறார்? இல்ல எதிர்க்க வேணாம்னு நினைச்சிருந்தா இவர் பிஜேபியிலேயே உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். வெளில தனியா வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. அப்போ ஆளுங்கட்சியும் மற்ற கட்சியிலும் எதிர்த்தா தானே முதல்வர் ஆக முடியும். அதனால நீங்க கேட்கிற கேள்வியே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இதுக்கு நான் வேற பதில் சொல்லணுமா? இதுதான் என்னுடைய பதில். அப்பனா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளிவந்து கட்சியை ஆரம்பிச்சு விஜய் மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியை பிடிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் மாறின்னு சொல்லாதீங்க. அவர் தனி ட்ராக்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல்வராவானா அதை நோக்கிய ஒரு பயணம், அவ்வளவுதான். அது காலம்தான் பதில் சொல்லும். நான் என்ன ஜோசிகாரனா? உங்க கையை பார்த்து ஜோசிகாரன் மக்கள், அது மக்கள் முடிவு செய்வார்கள். அப்பனா எலெக்ஷனுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, ஏன் இப்பவே அவசரப்படுறீங்க? சரி, அதாவது இனி அவர் பாஜகவை எதிர்த்து களமாடுவாரா? நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கின்ற தாவேகா, ஏன்னா திமுக அதான் கேட்டுக்கிறாங்க, இது வரைக்கும் பாஜக எதிர்த்து நீங்க ஒண்ணுமே வாய் திறக்கலையே அப்படின்னு அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இங்க வாங்க. அடுத்தது பாஜக எதிர்க்கணுன்றதுக்காகவே எல்லா கட்சியும் எதிர்க்கணும் அவசியம் கிடையாது. யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சா பாராட்டணும், தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். இதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை. அதை அவரு செய்வார், அவ்வளவுதான். செய்யறாரா இல்லையா பொறுத்து இருந்து பாருங்க, பார்ப்போம். சரி சார், அடுத்த கனவோடு வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள், தானும் முதல்வராக வேண்டும் என்று. அது தமிழக மக்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.